நம்ம ராகவ் போதையில மது, மது அப்படின்னு சொல்லி ஒளறிக்கிட்டே இருக்கிறாரு. "மது நீ என் தேவதை" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அபிகிட்டயும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி, "என் பொன் வண்டு, என் சின்ன வண்டு" அப்படின்னு சொல்லி அபி பேர சொல்லியும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல ராகவ். இங்க அபி வந்து பயங்கரமா குழம்பி போய் இருக்கிறாங்க. ஒருவேள இந்த மதுவ விட்டுட்டு நம்மள கல்யாணம் பண்ணிக்கவும் தான் நம்மள துரோகி, துரோகின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரோ என்னமோ! அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம தாலிய கழட்டி போட்டுட்டு போயிடலாமா? அப்படின்னு தாலிய கழட்ட போறப்ப, நம்ம ராகவ் வந்து அபி மேல காதல் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாப்ல. ஸோ அத கேட்டு அபிக்கே ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாப்ல அபிய பத்தி நம்ம ராகவ். ஸோ இப்ப அந்த மதுங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அபிக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அப்பத்தான் ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே ஆபீஸ்ல ஒரு முறை ராகவோட டைரிய எடுத்து படிச்சாங்க இல்லையா? அதுல தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட பேக்க கண்டுபிடிச்சு அதிலிருந்து டைரிய எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு முதல் முறையா மதுவோட ஃபோட்டோவையே காமிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு யாரு மதுவா நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதனால பெருசா எந்த சர்ப்ரைஸும் இல்ல. ஸோ இப்ப மது எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அபி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அபிக்கு வந்து இன்னும் டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே படிக்கல. கொஞ்சம் தான் படிச்சாங்க. அதுல மதுங்கிறது வந்து ராகவோட ஃப்ரெண்டா, இல்ல காதலியா அப்படின்னு டவுட்லயே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவ் வளர்றதுனால, அந்த நேரத்துல டைரிய மூடி வச்சுட்டு, நம்ம ராகவ் கிட்ட போய் படுத்துக்கிறாங்க. ஸோ லைட் வெளிச்சத்துல இருக்கிறதுனால தான் இவரு இன்னும் தூங்காம இருக்கிறாரு. இவர தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம அபி போயிட்டு படுத்துக்கிறாங்க ராகவோட சேர்ந்து. இன்றைய எபிசோடு இதோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.